ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி ஃப்ரம் அபிஷாஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பாசி பயரை வச்சு செய்த ஒரு கறி ரெசிபி தான். இது ரைஸோடு சேர்த்து சாப்பிடக்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரியோட கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். விருப்பம்னா நீங்கள் பானுக்குள்ளே வச்சு சாண்ட்விச் மாதிரி மேக் பண்ணி போட்டு கூட எங்கேயும் போகும்போது கொண்டு போகலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். பயரை நல்ல வடிவாக கழுவிட்டு 6 to 8 மணித்தியாலம் வரையும் ஊற வச்சு எடுக்கணும். உங்களுக்கு விருப்பம்ண்டா லைட்டாக முளை வரும் வரையும் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். பயரை ஆக நல்ல சாஃப்டாக அவிக்க தேவையில்லை. 90 இல்லது 95% அவிஞ்சா போதும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடாகினத்தோட அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் இங்கால நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அவிய போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி பழம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் இதில் சேர்த்து நான் நல்லா மேஷ் ஆகும் வரையும் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஒரு ஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. இதை நான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல வடிவாக மேஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வதக்கின வெங்காயம் மிளகாத்தூள் மிக்ஸோடு அப்படியே சேர்க்குறேன். இதில் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருக்கிறேன் ஒரு கொதி வரும் வரையும்.
கறி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்ச பயரை போட்டு அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைப்போம். கறி நல்லா கொதித்து அவியட்டும். கறியோட திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல கடைசியாக நாங்கள் ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களோட பயறு கறி ரெடி ஆகிரும். இந்த கறியை நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கலாம். இல்லை சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட போகிறீங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகும் வரையும் விடலாம். அப்படி இல்லை நீங்கள் பானுக்கில் வச்சு சாண்ட்விச் மாதிரி செய்து சாப்பிட போகிறீங்களா இருந்தால் நல்லா ட்ரை ஆகும் வரையும் விட்டுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.